வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் கிச்சன் ஜெனி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் வந்துட்டு நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். மெட்ராஸ் கிச்சன் ஜெனிக்கு ஃபஸ்ட் பேமெண்ட் வந்து வந்தாச்சுங்க. அதாவது நான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணி உடனே வரல. இது எப்படி வந்து எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு இந்த இன்கம் வந்து வந்திருக்குன்னு நான் சொல்கிறேன். மெட்ராஸ் கிச்சன் ஜெனியில் வந்து 700க்கும் மேற்பட்ட வீடியோ போட்டிருக்கேன். ஆரம்பித்து 6 வருஷத்துக்கு மேலே ஆகுது. அதாவது 2020 அக்டோபரில் ஆரம்பித்ததுங்க. இப்போ தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு இன்கமே வந்திருக்கு. முதல் வந்துட்டு $100 வரும். அது வந்துட்டு யூடியூபுக்கு போயிடும். அதுக்கப்புறம் $100 வந்து முடித்ததுக்கப்புறம் அது திருப்பியும் வந்து ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா தான் $100 வந்த உடனே நம்மளுக்கு வந்து தருவாங்க. இது வந்து 6 வருஷம் ஆயிடுச்சு நான் வந்துட்டு இன்கம் எடுக்கிறதுக்கு. இதில் இப்போ தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கு. அது எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்துட்டு இப்போது $1 வந்துட்டு நம்ம இந்திய மதிப்பு வச்சு கணக்கு பண்ணி $101 வந்து வந்திருந்தது. இதிலே ஷார்ட்ஸுக்கு வந்து மில்லியனுக்கு மேலே போனால் தான் வந்து காசு வரும். பெரிய வீடியோக்கெலாம் வந்துட்டு கொஞ்சம் ஒரு 10K 20K அந்த மாதிரி போனால் தான் கொஞ்சம் கேஷ் வரும். அதுக்கப்புறம் வந்துட்டு சேனல் ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்குமே சரி நம்மளது வந்து சரியாகவே வந்துட்டு சப்ஸ்கிரைபரும் சரி வியூஸும் வந்து சரியாக போகலை. சப்ஸ்கிரைபரும் நிறைய ஏறலை. ஆனாலும் இருந்தாலும் வந்துட்டு சம்டைம்ஸ் வந்து நான் வந்து நினைப்பேன், ஏன்னா வேலைக்கு போகிறதுனால வந்துட்டு போயிட்டு வந்து நடுவில் எப்பப்போ டைம் கிடைக்குதோ அப்பப்போ தான் வந்து வீடியோ எடுத்து போட முடியும். ஒரு சின்ன ஒரு ரசம் வைக்கணுன்னா கூட வீடியோ எடுத்து எடிட் பண்ணி போடணுன்னா ரொம்ப டைம் எடுக்கும். அது வந்து வீடியோ யூடியூபராக இருக்கவங்களுக்கு அந்த கஷ்டம் வந்து தெரியும்னு நினைக்கிறேன். நான் வந்துட்டு சில டைம்ஸ் வந்து விட்டுடலாமா அப்படின்னு கூட நினைப்பேன், என்னடா இது வியூஸ் போகல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் வந்துட்டு என் பசங்க வந்து இல்லைம்மா, நீங்கள் வந்து முயற்சியை வந்து கைவிடாதீங்க, நீங்கள் வந்து போடுங்க, உங்களோட எஃபர்ட் போடுங்க, கண்டிப்பாக வந்துட்டு பலன் கிடைக்கும் அப்படின்ட்டு எப்போவுமே வந்து நான் எப்பப்போலாம் வந்து தோண்டு போகிறேனோ அப்பப்போலாம் வந்து அவங்க எனக்கு வந்து தன்னம்பிக்கை கொடுப்பாங்க. ஏன்னா நம்ம வந்து வேலைக்கு போயிட்டு வர வருமானம் பத்தலை. அதனால் சரி ஓகே, இதில் ஏதாவது ஒரு இன்கம் ஏர்ன் பண்ண முடியுமான்ட்டு தான் கொரோனா டைமில் ஆரம்பித்தது. ஆனால் வந்துட்டு அதுக்கே வந்து 6 வருஷம் ஆகிடுச்சு. ஆனால் இன்னமும் வந்து வியூஸும் போகல, சப்ஸ்கிரைபரும் அவ்வளோவா ஏறலை. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இருந்தாலும் நான் முயற்சியை கைவிடாமல் என்னோடய எஃபர்ட் போட்டுட்டு தான் இருக்கேன். ஒரு சின்ன கேமரா வாங்கி வந்து நல்லா வந்து வீடியோ போட்டு பண்ணணும்னு ஆசை தான். ஆனால் வந்துட்டு அது எப்போ நடக்கும்னு தான் தெரியல. கூடிய சீக்கிரம் வந்து நடக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்றைக்கும் வந்து சப்ஸ்கிரைபர் இதே மாதிரியே வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க, அதுவே போதும் எனக்கு. அதுக்கப்புறம் தம்ப்நெயிலில் பார்த்த மாதிரி ஹார்ட் ஒர்க்கு, அப்புறம் உங்களோட அன்பு, இது எல்லாத்தாலேயும் தான் வந்துட்டு சாத்தியமாகும் எல்லாமே. உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் திரும்பவும் சொல்லிக்கிறேன், ரொம்ப நன்றி. சரி, யூடியூப் காசில் ஏதாவது வந்துட்டு ஞாபகமாக ஏதாவது வாங்கணும் பண்ணுறதுக்கு யூடியூப்பு அப்படின்னுட்டு ஒரு இதில் ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வாங்கியிருக்கேன். அதில் வந்துட்டு நம்ம செல்லை வச்சுட்டு அப்படியே ஆடாமல் எடுக்கலாம், மேலே லைட் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் கிளாரிட்டியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வாங்கியிருக்கேன். இது வந்துட்டு ரொம்ப லாங். அதுக்கப்புறம் செல் வந்துட்டு நம்ம வச்சு எந்த ஆங்கிள் வேணாலும் எடுக்கலாம், லைட் போட்டுக்கலாம், சார்ஜர் கம்மியானால் அதுக்கு சார்ஜ் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நிறைய வந்து இதில் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. அதனால் பார்த்து இந்த ஸ்டாண்ட் வந்து வாங்கியிருக்கேன். யூடியூப்க்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் இதை வாங்கியிருக்கேன். சப்ஸ்கிரைபரான உங்களுடைய அன்பினாலும் ஆசீர்வாதத்தாலும் என்னுடைய சேனலின் பயணம் தொடரும். நன்றி, வணக்கம்.